வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினி ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போற படம் இந்திய சினிமாவே கடந்த சில வருடங்களா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பிரம்மாண்டமான மோதல். YRF ஸ்பை யூனிவர்ஸின் அடுத்த கட்ட பாய்ச்சல் வார் 2. ஒரு பக்கம் நம்ம பாலிவுட்டோட கிரீக் காட் ஸ்டைல் மற்றும் ஆக்ஷனின் மறு உருவம் ஹிருத்திக் ரோஷன். மறுபக்கம் தென்னிந்தியாவின் புயல் நடிப்பு மற்றும் ஆக்ரோஷத்தின் உச்சம் RRR நாயகன் ஜூனியர் NTR. இவங்க ரெண்டு பேரையும் ஒரே திரையில பார்க்கறதுங்கிறது ஒவ்வொரு சினிமா ரசிகனோட கனவு. அந்த கனவை நனவாக்கி இருக்காங்க. 400 கோடி பட்ஜெட், பிரம்மஸ்திரா போன்ற பிரம்மாண்டத்தை கொடுத்த இயக்குனர் அயன் முகர்ஜியோட இயக்கம், பத்தான், டைகர், வார் படங்களோட தொடர்ச்சின்னு ஏகப்பட்ட ஹைப்போட சுதந்திர தின வார இறுதியில் ஆகஸ்ட் 14, 2025 களமிறங்கியிருக்கு இந்த வார் 2. ஆனால் பெரிய கேள்வி என்னன்னா, இந்த பிரம்மாண்டம் மட்டுமே போதுமா? இந்த நட்சத்திர கூட்டம் படத்தை காப்பாத்துச்சா? இல்லை பட்ஜெட் மட்டும் கரைஞ்சு கதை காணாமல் போயிடுச்சா? இந்த வார் உண்மையிலேயே ஒரு யுத்தம் தானா, இல்லை வெறும் சத்தம் தானா? வாங்க ஒரு முழுமையான போஸ்ட்மார்ட்டமே பண்ணிடலாம். முதல்ல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இது வெறும் வார் படத்தோட 2ஆம் பாகம் மட்டும் இல்லை. இது சல்மான் கானோட டைகர், ஷாருக் கானோட பத்தான் வரிசையில் வர்ற இந்தியாவோட முதல் வெற்றிகரமான சினிமேட்டிக் யூனிவர்ஸான YRF ஸ்பை யூனிவர்ஸ் படம். இந்த யூனிவர்ஸோட வெற்றிக்கு காரணமே அதோட ஸ்டார் பவர் தான். டைகரில் சல்மான் கான், பத்தான்ல ஷாருக் கான், இப்போ வாரில் ஹிருத்திக் ரோஷன்னு மிகப்பெரிய நட்சத்திரங்களை வச்சு அவங்க ரசிகர்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் பேக்கேஜாக கொடுத்தாங்க. குறிப்பாக 2019 வந்த முதல் வார் படம் ஹிருத்திக் ரோஷனுக்கும் டைகர் ஷெராஃபுக்கும் இடையே இருந்த ஆக்ஷன் காட்சிகள், அந்த குரு சிஷ்ய மோதல், யாரும் எதிர்பார்க்காத அந்த ட்விஸ்ட்னு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுத்துச்சு. அதனால் வார் 2க்கு இயல்பாகவே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பில் ஜூனியர் NTR வில்லனா வாராருன்னு சொன்னதும் அந்த ஹைப்பே இமயமலை அளவுக்கு உயர்ந்தது. ஒரு பக்கம் ஹிருத்திக்கோட ஸ்டைலிஷான, கிளாஸான, புத்திசாலித்தனமான ஆக்ஷன், இன்னொரு பக்கம் ஜூனியர் NTRோட ராவான, மாசான, கட்டுக்கடங்காத பர்ஃபார்மன்ஸ். இந்த மோதல் எப்படி இருக்கும்னு பார்க்க தான் எல்லாரும் ஆவலாக இருந்தாங்க. அந்த ஆவலை இந்த படம் எந்த அளவுக்கு பூர்த்தி செஞ்சிருக்கு? சரி, இப்போ படத்தோட கதைக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக போவோம். ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் கதையோட கரு என்னன்னு சொல்கிறேன். முதல் பாகத்தோட இறுதியில் ஒரு தேச துரோகியாக சித்தரிக்கப்பட்டு தலைமறைவான ராய் ஏஜென்ட் கபீர், ஹிருத்திக் ரோஷன், இப்போ நிழல் உலகத்தோட இருண்ட பக்கங்களுக்குள்ள இன்னும் ஆழமாக மூழ்கிடுறாரு. ஒரு காலத்தில் நாட்டின் காவலனாக இருந்தவர் இப்போ நாட்டுக்கே மிகப்பெரிய எதிரியா, ஒரு கணிக்க முடியாத வில்லனா உருவெடுக்கிறாரு. அவரை பிடிக்க அரசாங்கம் ஒரு அதிரடி முடிவெடுக்குது. ஒரு வைரத்தை அறுக்க இன்னொரு வைரம்தான் வேணும். கபீரை பிடிக்க கபீரை விட ஒரு படி மேலே யோசிக்கிற, கொஞ்சமும் இரக்கமே இல்லாத, மிஷினை மட்டுமே குறிக்கோளா கொண்ட ஒரு ஸ்பெஷல் யூனிட்ஸ் அதிகாரியான விக்ரம் என்பவரை அரசாங்கம் களமிறக்குது. படத்தோட முதல் பாதி முழுக்க கபீர் ஒரு பக்கம் உலகத்தில் பல இடங்களில் குழப்பத்தை ஏற்படுத்த, அதை முறியடிக்க விக்ரம் போடுற எதிர்த்திட்டங்கள் தான் நகருது. இது ஒரு புத்திசாலித்தனமான செஸ் விளையாட்டு மாதிரி ஆரம்பிக்குது. ஒருத்தர் நேரில் பார்க்காமலேயே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற இந்த நிழல் யுத்தம் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல த்ரில் அனுபவத்தை கொடுக்குது. இந்த ஆட்டம் இன்டர்வல் பிளாக்ல ஒரு பெரிய ட்விஸ்டோட ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கிற இடத்துல முடியுது. 2வது பாதியில தான் இது வெறும் மிஷன் இல்லை, இது ஒரு தனிப்பட்ட பகைங்கிறது தெரியுது. விக்ரமுக்கு கபீர் மேலே ஏன் இவ்வளவு கோவம்? கபீர் ஏன் இந்த பாதைக்கு வந்தாரு? அவங்களுடைய கடந்த காலத்தில் என்ன நடந்தது? இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சர்வதேச சதி என்னங்கிற முடிச்சுகள் ஒவ்வொன்றா அவிழப்படுது. கடைசியில் இவங்க ரெண்டு பேரோட மோதல் உலக அளவில் ஒரு பெரிய பேரழிவை நோக்கியும் போகுது. அந்த ஆபத்திலிருந்து உலகத்தை காப்பாத்தினது யாரு? இந்த ரெண்டு மாபெரும் சக்திகளோட யுத்தத்தில் ஜெயிச்சது யாருங்கிறது தான் இந்த வார் 2 படத்தோட கிளைமேக்ஸ். படத்தின் நிறைகள்னு சொல்லிக்க, படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் எதுன்னு கேட்டால் 3 விஷயத்தை உறுதியாக சொல்லலாம். 1 ஆக்ஷன், 2 ஆக்ஷன், 3 ஆக்ஷன். 1 ஆக்ஷன் மற்றும் பிரம்மாண்டம். 400 கோடியை சும்மா சொல்லலை, ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அந்த பணத்தை பார்க்க முடியுது. சுவிட்சர்லாந்து பனிமலைகளில் நடக்கிற கார் மற்றும் பைக் சேஸ் ஆகட்டும், இல்லை வானத்தில் விமானங்கள் மோதிக்கொள்ளும் ஏரியல் டேக் ஃபைட் ஆகட்டும், இல்லை ஒரு பெரிய அணு உலையில் நடக்கிற கிளைமேக்ஸ் சண்டையாகட்டும், எல்லாமே ஹாலிவுட் தரத்தில் இருக்குது. இயக்குனர் அயன் முகர்ஜி ஆக்ஷன் காட்சிகளை வடிவமைப்பதில் மிகப்பெரிய உழைப்பை கொட்டியிருக்கிறார். 2 நட்சத்திரங்களின் நடிப்பு மற்றும் கெமிஸ்ட்ரி. இதுதான் படத்தோட ஆன்மா.
ஹிருத்திக் ரோஷன் கபீர் கதாபாத்திரத்துக்கு ஒரு முதிர்ச்சியையும் ஒருவித வலியையும் கொண்டு வராரு. அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ், ஸ்டைல், டயலாக் டெலிவரி எல்லாமே டாப் கிளாஸ். ஆனால் இந்த படத்தோட சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ஜூனியர் என்டிஆர். ஒரு பாலிவுட் படத்தில் ஹிருத்திக் ரோஷன் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாருக்கு எதிராக நடிக்கும்போது கொஞ்சம் கூட அசராம தன்னோட நடிப்பால மிரட்டி இருக்காரு. குறிப்பாக அவர் கண்களாலேயே காட்டுற அந்த ஆக்ரோஷம் தியேட்டரில் கைதட்டல்களாக அள்ளுது. இவங்க 2 பேரும் ஒன்றா வர்ற ஒவ்வொரு காட்சியும் திரையில தீப்பொறி பறக்குது. 3. பின்னணி இசை மற்றும் ஒளிப்படிப்பு. சண்டை காட்சிகளுக்கு அது கொடுக்குற வேகம், எமோஷனல் காட்சிகளுக்கு அது கொடுக்குற ஆழம்னு சாம் சிஎஸோட பின்னணி இசை படத்தோட இன்னொரு ஹீரோவாக வேலை செஞ்சிருக்கு. அதே மாதிரி உலகத்தின் பல பகுதிகளை ரொம்ப அழகாக கேமராவில் படம் பிடிச்சிருக்காங்க. அந்த விஷுவல்ஸ் படத்துக்கு ஒரு சர்வதேச தரத்தை கொடுக்குது. படத்தின் குறைகள் என்று சொல்ல போனா, சரி இவ்வளவு பிரம்மாண்டம் இருந்தும் படத்துக்கு ஏன் கலவையான விமர்சனங்கள் வருது? ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான கவசத்துக்குள்ள சில பெரிய ஓட்டைகள் இருக்கு. 1. பலவீனமான கதை மற்றும் திரைக்கதை. படத்தோட மிகப்பெரிய மைனஸ் இதுதான். ஒய்ஆர்எஃப் ஸ்பை யூனிவர்ஸ்லேயே இதுதான் ரொம்ப வீக்கான கதைன்னு பலரும் சொல்றாங்க. அதுல உண்மையும் இருக்கு. ஒரு ஸ்பை த்ரில்லருக்கு தேவையான புத்திசாலித்தனமான திருப்பங்களோ கணிக்க முடியாத காட்சிகளோ ரொம்பவே குறைவு. கதை ரொம்ப நேர்கோட்டில் பயணிக்குது. வில்லனோட நோக்கம் ரொம்ப சப்பையா இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான உடம்பு இருக்கு, ஆனா அதுக்குள்ள ஆன்மாவே இல்லைங்கிற மாதிரி தான் படத்தோட கதை இருக்கு. 2. சோர்வூட்டும் நீளம் மற்றும் வேகத்தடை. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுற படம் 2ஆம் பாதையில ரொம்பவே இழுக்குது. தேவையில்லாத சில காட்சிகள், குறிப்பா கியாரா அத்வானி சம்பந்தப்பட்ட காதல் காட்சிகள் படத்தோட விறுவிறுப்பான ஆக்ஷன் ஓட்டத்துக்கு ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரா அமையுது. ஒரு 30 நிமிஷம் கச்சிதமா கட் பண்ணியிருந்தா படம் இன்னும் ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுத்துருக்கும். 3 மணி நேரம் நம்மளை சீட்ல கட்டி போட்டாலும் மனசை கட்டி போட தவறிடுச்சு. 3. லாஜிக் இல்லாத சண்டைகளும் சலிப்பூட்டும் வசனங்களும். ஆக்ஷன் பிரம்மாண்டமா இருக்கு, ஆனா பல இடங்கள்ல அது இயற்பியல் விதிகளை மீறி ஒரு வீடியோ கேம் பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு கார் 10 தடவை உருண்டு எந்திரிச்சு ஓடுறது, ஹீரோவுக்கு ஒரு கீறல் கூட விழாம 1000 பேரை அடிக்கிறதுன்னு லாஜிக்கை மொத்தமா காத்துல பறக்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி வசனங்கள் பல இடங்கள்ல ரொம்ப சாதாரணமாகவும் சில இடங்கள்ல ரொம்ப செயற்கையாகவும் இருக்கு. அந்த ஸ்பை படங்களுக்கு உரிய கூர்மையான வசனங்கள் மிஸ்ஸிங். 4. பயன்படுத்தப்படாத கதாபாத்திரங்களும் சுமாரான விஎஃப்எக்ஸும். கியாரா அத்வானி மாதிரி ஒரு திறமையான நடிகையை வச்சுக்கிட்டு அவருக்கு இன்னும் ஒரு வலுவான கதாபாத்திரம் கொடுத்துருக்கலாம். அவரை வெறும் அழகு பதுமையா மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல சில இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் ரொம்பவே சுமாராகவும் ஒரு கார்ட்டூன் படம் பார்த்த மாதிரி இருக்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம். கடைசியா ஒரு விமர்சகர் சொன்ன மாதிரி படம் முழுக்க ஒரு நீட்டிக்கப்பட்ட குளிர்பான விளம்பரம் பார்த்த உணர்வு வருது. அந்த அளவுக்கு பிராண்ட் பிளேஸ்மெண்ட் படத்தோட சீரியஸ்னஸை குறைச்சி நம்மளை கதையில இருந்து அந்நியப்படுத்துது. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த ஸ்பை யூனிவர்ஸ்ல வார் 2வை எங்க வைக்கலாம்? பதான், டைகர் 3 படங்களோட ஒப்பிடும்போது வார் 2ல ஆக்ஷன் ஒரு படி மேலே இருக்கு. ஆனால் கதை மற்றும் திரைக்கதை விஷயத்தில் இது அந்த படங்களை விட ஒரு படி கீழே தான் இருக்கு. இந்த யூனிவர்ஸ் ஒரு ஃபார்முலாவை நம்பி மட்டுமே பயணிக்குதோன்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த ஃபார்முலா பெரிய நட்சத்திரங்கள் ப்ளஸ் பிரம்மாண்டமான ஆக்ஷன் மைனஸ் வலுவான கதை ஈக்குவல் டு பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியா? இந்த ஃபார்முலா ஒரு கட்டம் வரைக்கும் வேலை செய்யலாம். ஆனால் நல்ல கதை இல்லைன்னா ரசிகர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பிரம்மாண்டத்தை நிராகரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. வார் 2 இந்த ஸ்பை யூனிவர்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அது யூனிவர்ஸை உயிர்ப்போட வச்சிருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அடுத்த படத்துக்கான ஒரு பெரிய லீடோட முடியுது. அது அடுத்த படத்துக்கான எதிர்பார்ப்பை உருவாக்குது. ஸோ கடைசியாக அந்த வார் 2 படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? நான் தெளிவாக சொல்லிடுறேன், நீங்கள் எந்த மாதிரி ஆடியன்ஸ்னு முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹிருத்திக் ரோஷன் அல்லது ஜூனியர் என்டிஆரோட தீவிர ரசிகராக இருந்தால் அவங்க 2 பேரோட மேஜிக்கை பெரிய திரையில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக போகலாம். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. உங்களுக்கு கதை, லாஜிக் எல்லாம் முக்கியம் இல்லை, ஒரு பிரம்மாண்டமான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், உலகத்தரமான ஆக்ஷன் பார்த்தால் போதும்னு நினச்சா இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல பாப்கார்ன் என்டர்டெய்னராக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கதை, விறுவிறுப்பான திரைக்கதை, புத்திசாலித்தனமான ஒரு ஸ்பை த்ரில்லர் எதிர்பார்த்து போனால் மிகப்பெரிய ஏமாட்டம் தான் மிஞ்சும். மொத்தத்தில் வார் 2 நட்சத்திர யுத்தம், கதையில் பஞ்சமில்லைன்னு சொல்லுவேன். ஓகே, சரி மக்களே,
நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்கள் கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள், அதை பற்றி விவாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.